Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys நம்ம எல்லாரும் சேர்ந்து காளிங்காம்பாள் கோயிலுக்கு நம்ம போக போறோம் guys. அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சில பேர் இடத்துக்குலாம் போவோம். அதெல்லாம் தான் guys இந்த vlogல வரப்போகுது. சோ வாங்க நம்ம கோயிலுக்கு போயிடலாம். guys கேக்குதுங்களா உங்களுக்கு? ஓஸ் எல்லாம் பார்த்து என்ன இது நம்ம பேசலாமா அப்படியே நம்ம புதுவிதமான ஒரு vlog மூலமா நீங்க என்ன பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கார் தெரியுதா? ஓஸ் தெரியுதா? சும்மா கைஸ் நம்ம இப்போ கோயில் போக போகிறோம் கைஸ். திருச்செந்தூர் டென்ஷன்ல வளராது கரெக்டா சொல்லு. திருச்செந்தூரில் காளிங்காம்பாள் கோயில் நம்ம போக போகிறோம். டிஜே ஆக்ஷன் கேமரா நம்ம வாங்கியிருக்கோம் கைஸ். அதனால கொஞ்சம் புதுவிதமாக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம்ல, அதனால நம்ம ஓட்டோ விளாகி நம்ம பண்ணுறோம். ஓட்டோ விளாகிங்கன்னா நம்ம இதுல ஹெல்மெட்டில் நம்ம மாட்டிருக்கணும். பட் ஆனால் நம்ம ஹெல்மெட்டில் மாட்டல கைஸ். ஹெல்மெட்டில் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம மாட்டலாம். என்னடா என்ன போல லாரியா? அங்கே லாரி நிற்கிறதுனால அவங்க போல கைஸ். நம்ம என்றைக்குமே அவங்க கூடயே நம்ம போகலாம். அதான் நம்ம ஒரு கோ ரைடராக நம்ம ஒரு மதிக்கிறது. என்ன மனுஷன்? அதனால நம்ம அப்படியே போகலாம். கொஞ்சம் ரூல்ஸ் மாதிரி தான் உணர்வேன். கரெக்ட். நான் எப்படி ஆட்டிருக்கேன்னு நீங்கள் இந்த கண்ணாடி மூலமாக நீங்கள் பார்த்தா தெரிஞ்சால் தெரியும். என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரில. நான் மைக்கு வாய்க்கிட்ட வேற வச்சுன்னுக்கிறேன். நான் ஆங்கிள் எப்படி இருக்குது என்ன ஏது ஒன்றுமே தெரில கைஸ். எல்லாமே ஒரு புதுவிதமான ட்ரை தானே. அதனால நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம். வாழ்க்கைன்றது கற்றுக்கிறதுக்கு தானே. இப்போ பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடணுமா? ரிசர்வில் இருக்குதா? போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேற மனித வெடிகுண்டு மாதிரி இருக்கிற கேஸ். நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன ஏதுன்றது கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. இங்கேயும் கூட படைக்கிட்டாங்க பாருங்க. இங்கேயும் அந்த லாரி இருக்கனால அந்த கார் அங்கே போக முடியாம இந்த லெஃப்ட் எடுக்க வந்துதா. இப்போ இதுவும் நின்றுச்சு. ரைட்டா பின்னாடி போய்க்கலாம் கைஸ். நான் அவ்வளோ பெரிய ரைடர்லாம் கிடையாது, பைக் ரைடரு. ஏதோ ஓரளவுக்கு ஓட்டுவேன் நான். அதனால் ஆனால் கரெக்டாக ஓட்டுவேன். ஏதாவது இடத்துல தப்பாக ஓட்டினேன்னா என்னை திட்டாதீங்க. கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கற்றுக்கிட்டே இருக்கேன். அந்த கோவிலில் நம்ம சிவாஜி ஐயாலாம் அந்த கோவிலுக்கு வந்திருக்காராம் கைஸ். 1677 அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு சத்ரபதி சிவாஜி அந்த ஐயாலாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க கைஸ். சூப்பரில் அந்த கோயில் நம்ம போக போகிறோம். இதுக்கு முன்னாடியே அந்த கோயில் போயிருக்கோம்னு அம்மா சொல்கிறாங்க சின்ன வயசில். பட் ஆனால் நான் வீடியோஸில் பார்த்தேன். அந்த கோயில் போன மாதிரி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இவங்க போயிருக்கோன்னு சொல்கிறாங்க. நான் அந்த கோயில் போயிட்டு போன ஞாபகம் இருக்கா இல்லையான்றதை நான் சொல்கிறேன். நான் உள்ளே எப்படியும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க கைஸ். இதுவும் கோயில் தானே, கோயிலில் விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன். எனக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அந்த இது பிடிக்கவே பிடிக்காது. இந்த 100 ரூபாய் 1000 ரூபாய் தரிசனம், இந்த 200 ரூபாய் தரிசனம் அவங்களுக்குலாம் முன்னாடி போகணுன்ற இது இருக்கும். ஃப்ரீ தரிசனம்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்தா கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு ஸ்பீடாக போயிடலாம், முன்னாடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் தப்புன்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னால ஃப்ரீயாக தரிசனம் வரவங்க தான் ரொம்ப நேரமாக இருப்பாங்க, காசு இல்லை அவங்ககிட்ட. அவங்கள தூரத்துலேருந்து பார்க்க விட்டுட்டு 100 ரூபாய் 200 ரூபா கொடுக்குறவங்களுக்கு மட்டும் முன்னாடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி இந்த கோவிலில் அந்த மாதிரி கிடையவே கிடையாதாங்க கைஸ். ஃப்ரீ தரிசனம் மட்டும்தானா, வேற இந்த 100 ரூபாய் தரிசனம் அந்த மாதிரி தரிசனம்லாம் எதுவுமே கிடையாதாங்க கைஸ் இந்த கோவிலில். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ் அவங்க சொல்லும் போது. அதை நான் உண்மையே என்ன எது நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் பெட்ரோல் போட போகிறோம். அந்த பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம். ஒரு மாதிரி பார்ப்பாங்க தான், இருந்தாலும் விடுங்க பார்த்துக்கலாம். நாங்கள் கூப்பிட்றாருன்னா பெட்ரோல் போட்டாச்சு கைஸ். இது ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லாகிடும் போலியே. ஸோ அதனால் நான் கட் செய்து விட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா காய்ஸ்? விட்டாங்க காய்ஸ். போகிறாங்க பாருங்க. வந்து விட்டார்கள், வாங்க செல்லலாம். அம்மா போகும்போது இதுவாகுதே ஆகாதே. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே ஓகே வாங்க வாங்க. ஒன்றும் நடக்காது. அது நான் கிளச்சு விட்டேன், அதனால தான் மை மிஸ்டேக். தட்ஸ் ஆல். ஸ்பீடு நான் எவ்வளோ போகிறேன்னு அவங்களால பார்க்க முடியாது. ஏனென்றால் இதில் ஸ்பீடா மீட்டர் உடஞ்சி போயிருக்குது கைஸ். அதனால் அவங்களால ஸ்பீடா மீட்டரு நான் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னு அவங்களால பார்க்க முடியாது. இன்னும் அடைக்கிற மாதிரி இருக்குது. பெட்ரோல் போட்டாங்க தானே, போட்டாங்க தான் போக மாட்டாங்களே ஸ்பீடாக. இந்த ரூட்டு தெரியாமல் இல்லை போகிறதுனால இவங்களே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமா. ஆனால் நம்ம பைக்கில் போகிறவங்க இந்த மாதிரி இடம் இருக்குதா, ஆனால் போக முடியாமல் இருப்போம். ஏன்னா அவங்க பின்னாடியே போகிற மாதிரியே இருக்கும் கைஸ். இங்கே ஒரு இறந்துட்டாங்க, அவங்களோட
இது கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த கோயில் நம்ம இப்போ போகிறோம் லொகேஷன். இந்த கோயில் போயிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இது எங்கேயாவது பீச் போகலான்னு இருக்கோம். அம்மாவுக்கு ரொம்ப நாளாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டாங்க பீச் போகலாமான்றது. பட் ஆனால் வேலை இருந்ததுனால போக முடியல. இன்றைக்கி நம்ம போவோம் கைஸ். நம்ம வந்து பீச்சு போனால் அப்படியே ஆட்டப்பட்டு தண்ணியில் தான் ஆட்டப்பட மாட்டோம். போயிட்டு அங்கே இருக்கிறது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பீச்சு போனாலே கொஞ்சம் ஜாலி இருக்கும்ல, அந்த ஜாலி அப்படியே ஜாலி பண்ணிட்டு அப்படியே நம்ம வர பார்க்கலாம். ஓகேங்களா? லா இனி என்ன வேணும், யாராவது வந்து பைக்கில் வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்களோன்ற தான் பயமாக இருக்குது. இங்கே ஒரு ரைட்டு வரும். இந்த ரைட் எடுப்பாங்களா இல்லை வந்து ஸ்ட்ரைட்டாக போவாங்களான்னு தெரியல. பாரிஸ் கார்னரில் இருக்குது கேஸ் அந்த கோயில். ஸோ பாரிஸ் கார்னருக்கு எப்படி போகணுன்றது தெரியாது. நீங்கள் காரி துப்பலாம். இப்போ நான் சொல்கிறது கேட்டு பிறந்து வாழ்ந்ததும் சென்னையில் தான். ஆனால் எனக்கு அவ்வளோ ரூட்டு தெரியாது எந்த இடமே. நிறைய பேர் வந்து அட்ரஸ்லாம் கேட்பாங்களா, இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும்னு கேட்பாங்களா. எனக்கு தெரியாதுன்ற ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்பானுங்க, என்னடா சென்னையிலேயே இவ்வளோ வருஷம் வந்துட்டு என்னடா இப்படி அட்ரஸ் தெரியாமல் இருக்கிறீங்கடான்னு. என்ன பண்ணுறது, இப்போ தான் ஒன்றா கற்றுக்குறோம். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் பூந்து விளாட்லாம். இந்த பாட்டு எங்கேயோ கேட்டேன், அது அப்படியே அந்த வந்து நேருது கேசுது வாயில். அப்படியே புள்ள இப்போலாம் பாட்டு பாடினா கூட காப்பிரைட் கொடுக்குறாங்களாம். எதுக்கு பாட்டு பாடிக்கிட்டுலாம். அப்பாவுக்குலாம் டவுட் இருக்கும், நான் ஸ்பீடாக ஓட்டுறேனா இல்லை ஸ்லோவாக ஓட்டுறேனான்னு வண்டி. இதை பார்த்து இந்த விளாகெல்லாம் பார்த்து அவங்களே கண்டுபிடிச்சிப்பாங்க. ஓகே நம்ம ஃபுல்லாக ஒழுங்காக தான் ஓட்டுறான் இல்லை ஸ்பீடாக ஓட்டுறான்றதை. ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லாக எடுக்கிறது. அப்புறம் கோவில் போயிட்டு அங்கே விளாக் பண்ண முடியாமல் ஆகிடப்போகுது. ஐயோ இவராக இருக்கா, போலீஸ்காரர் இருக்காங்களே, இது வேறு பயம். போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்களோன்னு. ஏன்னா கேமரா வச்சுட்டு இருக்கிறத பார்த்து பிடிச்சாலும் பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்த பயம் தான், வேறு எதுவும் இல்லை. போகலாம் சொன்னது கைஸ். மிஸ் பண்ணிட்டேன் கைஸ் அவங்கள. கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன். நியூட்ரல் ஆகும்னா இது என்ன கீரு பிரச்சனையாக இருக்குது கைஸ், டைட்டாக இருக்குதா, அதனால் இதுவாகிடுது. உதயம் தேட்டர்கிட்ட வந்திருக்கோம். இந்த இடத்துலலாம் வந்து அசோக் பீரில் நான் வந்து மெட்ரோவில் இறங்கி இந்த ரைட் எடுத்து நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் நான் கேட்ரிங்க்கு வந்திருக்கேன் கைஸ். போயிட்டு இங்கெல்லாம் போய் கேட்ரிங் பண்ணிவிட்டு நான் போயிருக்கேன். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். இங்கே இந்த மெட்ரோலேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இதுக்கு கூட்டின்னு போவாங்க, முகப்பேருக்கு கூட்டின்னு போனாங்க அன்றைக்கி ஒரு நாள். சில டைம்ஸ் வந்து இந்த இடத்துலேயே வந்து நடக்கும், சில டைம்ஸ் வந்து சிக்னல் போட்டிருக்காங்க. இப்போ போகலாமா? இருங்க ஒரு நிமிஷம் போய்க்கிறேன். ஓ ஷட், சாரி, நிற்கணும் அந்த இடத்துல. தெரில கைஸ் அந்த இடத்துல டேர்னிங்னால அப்படியே டேர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். மன்னிச்சிருக்கோங்க இந்த ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் டைம் நம்ம சரி பண்ணிடுறேன். போனால் 350 தருவாங்க. பாரிஸ் கிட்ட தான் போகிறோம். பாரிஸ் கிட்ட இருந்தால் அந்த இது ஒன்று வாங்கி போட்டுக்கலாம் கைஸ், மொபைல் ஹோல்ட்ரு வாங்கி போட்டு நம்ம பார்த்து அட்ரஸ் பார்த்து நம்ம பார்த்து பேசின்னு அப்படியே போயிடலாம். இந்த ஊர்லாம் போகிறாரு பாருங்களா, ஃபுட்பாத்தில் போகிறாங்க பார்த்தீங்களா, தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வெறும் பாவம். நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது தான் நான் வந்து வீடு நடந்து போகும்போதெல்லாம் ஃபுட்பாத்தில் நடந்து போனேன்னா, அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். அப்போல்லாம் வந்து நிறைய பைக்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்பாத்தில் ஏறி அதெல்லாம் வெறுப்பாக இருக்கும். நடந்து போகிறதுக்கே இடம் இருக்காது, அந்த மாதிரி கடுப்பாக இருக்கும். எவ்வளோ வண்டி போகிறாங்க, ஐயோ எப்படி போகிறதுனே தெரியலையே. நான் அவங்க மிஸ் பண்ணிட்டேன், எப்படி போகிறதுனே தெரில எனக்கு. இப்போ முன்னாடி ஆம்புலன்ஸ் வர போகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ப்ரே பண்ணிக்கோங்க கைஸ். வீடியோக்காக சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, நான் உண்மையிலேயே எப்போவுமே ப்ரே பண்ணிப்பேன். இப்போ எப்படி போனோம், அவங்க அப்படி இருக்காங்க, அங்கே இருக்காங்க கைஸ். சுத்தம் இந்த ரைட் எடுத்துக்கணும் நம்ம. ஓ பெண்ணு இங்கே நிற்கிறாங்க பாருங்க. போ ஸ்ட்ரைட்டாக பாடிக்கு போயிட்டு இருப்பேன். அது வண்டிக்கு பாருங்களா, முறுக்குறேன் போதா, என்ன பிரச்சனைனே தெரில கைஸ். த்ராட்டில் பிரச்சனையா? வண்டி மக்கள் கோலர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். பிரேக்கு ஸோ இதுவாகுது கைஸ், பிரேக்கு ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி இப்போ அக்கறை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். சுத்தம் இன்னும் இல்லை, வண்டி ஜாம் ஆயிடுச்சு. பிரேக்கு நினச்சேன் நினச்சா இது இப்படி ஆயிடுச்சு. சுட்டுருச்சுடா, கருமம் சுட்டுருச்சு. பிரேக்கு ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக்கு இங்கே பாருங்க. வெறும் ஒரு நிமிஷம் அவனுக்கு கால் பண்ணிட்டு நான் வரேன். ஹலோ டே, பிரேக்கு ஜாம் ஆயிடுச்சுடா ஃபுல்லாக.
ஹலோ வண்டி பிரேக்கு ஜாம் ஆயிடுச்சு ஃபுல்லா. நவர மாட்டேங்குது, இழுத்துன்னு போகுது அப்படியே. இதுவாகுது, ஸ்கிட்டா வலுக்குது, கை வேற சுட்டுக்கிட்டேன் இதுல வச்சுட்டு. இப்போ தள்ள கூட முடியல இதை. கை எரியுதுடாடி. வா அந்த டிராஃபிக்ல அங்கேயே நிக்கிறேன் நானு. சரி பாக்குறேன் இரு நான் இங்க ஒன்று பார்த்தேன், பாக்குறேன் இரு ஒரு நிமிஷம். பாக்குறேன் இரு. கையை வேற லூசு டிஸ்கில் வச்சிட்டேன் கைஸ். சுட்டுச்சு, சரியான சுடுது கை. காரம் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு கோடு தெரியும் பாருங்க. அப்படியே இப்படி வச்சிச்சு கை, தள்ளத்துக்கு உள்ள பாருங்க. இரு இங்க ஒரு மெக்கானிக் கடை இருக்குது, நான் போய் வேணா கேட்டு பார்க்குறேன். நான் இது பெயிண்ட் அடிக்கிற கடையோ? வண்டி பிரேக் ஜாம் ஆகி தள்ளவே முடியலண்ணா, அது பார்ப்பீங்களா? எஃப்செட்டு. சரி நான் வண்டி பிரேக் ஜாம் ஆகி தள்ளவே முடியலண்ணா, எஃப்செட் வண்டி. வண்டி எஃப்செட் வண்டி பிரேக் ஜாம் ஆகி தள்ளவே முடியலண்ணாங்க. சரி பார்ப்பீங்களா? இந்த லாரி பின்னாடி நிற்குது. எவ்வளோண்ணா ஆகும்? சரி பார்ப்பீங்களா? எவ்வளோ ஆகுதுண்ணா சரி ரெடி பண்ண? 1500. சரி இது வரும். அது மாற்ற 1500 ஆகுமாண்டா. 3 மணி நேரம் ஆகுமா? நான் எவ்வளோ நேரம் வரைக்கும் கடை இருக்கும்? 9-9:30 வரைக்கும் இருக்குமா? கொடுத்துட்டாரே. நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா? இது வாங்கிக்கலாமா? சரிண்ணா, அது என்னன்னு பாருங்கண்ணா. இந்த கடையில் தான் கைஸ் எஸ்கே மோட்டார்ஸா. இந்த கைஸ் செல்லக்குட்டி இங்கே விட்டு நம்ம போகிறோம். செல்லக்குட்டி இங்கே விட்டு நம்ம போகிறோம்.